எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி, அவன் தொழுகைக்கு வார நேரத்தில் கடைசியா வந்தாண்டா அவன் கடைசி தான், ஃபர்ஸ்டா வந்தாண்டா அவன் ஃபர்ஸ்ட் தான். இங்க அதாவது குருடனாக இருந்தாலும் சரி, பார்வை உள்ளவனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குரிய சட்டங்களும் ஈக்குவல் தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்றைக்கும் எந்த விதமான அதாவது ஜாதி பேதங்கள் இல்லை. மனிதர்களை நாங்கள் உங்களை படைத்ததெல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான். உங்களை கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் நாம் ஆக்கியதெல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காகத்தான். உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று சொன்னால் இறைவனிடத்தில் இறையச்சம் உள்ளவர் மட்டும்தான். வேற யாரும் இங்க என்னது சிறந்தவர் கிடையாது. தூதர் இறுதியாக மக்காவில் எடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சொன்னது என்ன தெரியுமா? அரபிக்கும் அஜமிக்கும், அதாவது அரபிக்கும் அரபி அல்லாதவருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவர் இறையச்சம் உள்ளவர் என்கின்ற அந்த வித்தியாசத்தை தவிர, இறைவனோடு நெருக்கமானவர், நல்ல தொழுகிறாரு, நல்ல மார்க்கத்தோடு இருக்கிறார் என்ற டிஃபரெண்ட் தவிர மற்ற எந்த டிஃபரெண்ட் என்னது கிடையாது அப்படின்ற செய்தியை சொன்னார். அதனால இங்க ஜாதி பேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லை. அதற்கான எந்த விதமான முகாந்தரமும் இது இஸ்லாத்தில் என்னது கிடையாது. இருக்கக்கூடிய சண்டைகள் மனித இயல்புகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மதமும் எளிதாக மாற்றிக் கொள்ளலாம், கட்சியை மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றை கேட்கிறேன் நண்பர்களே, நீங்கள் ஒரு முதலியராக பிறந்தால் கவுண்டராக மாற முடியுமா? முடியாது. நீங்க ஒரு செட்டியாராக பிறந்தால் நீங்கள் ஒரு நாடாராக மாற முடியுமா? முடியாது, முடியாது, முடியவே முடியாது. இந்த ஜாதியினுடைய இறுக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம்? இதுதான் பிரச்சனை. உண்மைதான். நான் கிறிஸ்தவன் தான். நீங்க கிறிஸ்டியனா 10 வருஷம் படிச்சீங்களா? உங்க மதத்துக்கு விசுவாசம் இல்லையான்னு கேட்டா, எங்க மதத்துல கிறிஸ்தவமா மாறினாலும் கிறிஸ்தவ நாடாராகத்தான் இருக்கிறார். கிறிஸ்தவ பெர்னாண்டோவாகத்தான் இருக்கிறார். கிறிஸ்தவ பள்ளராகத்தான் இருக்கிறார். கிறிஸ்தவ வெள்ளாளராகத்தான் இருக்கிறார். குறைந்தபட்சம் சாதியை இந்த நிலத்தில் உடைத்த ஒரே மதம் இஸ்லாம் தான். குறைந்தபட்சம் இந்த நிலத்தில். ஏன் கை தட்டுங்க சார், இது உண்மை சார். ஒரு கிறிஸ்தான கை தட்டுங்க. உண்மைதான். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். மக்கள் சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் இதை செய்ய வேண்டும். எது இந்த கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டா? கிறிஸ்தவம் இப்படி இருந்தால் இஸ்லாம் தான் ஆட்சிக்கு வரும். நொந்துகின்ற பலவீனமான இந்த கிறிஸ்தவமா நீங்க நினைக்கீங்களா சார்? அடுத்த பக்கத்தில் பார்த்தோமே என்றால், எல்லாவற்றுக்கும் முன்னர் இந்த ஆன்மீக விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னர் இந்த பிசிக்கல் சைடை பார்ப்போம், கேளுங்கள். இந்த அடுத்த பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. அது ரொம்ப எளிமையானது. நீங்கள் எங்கு போனாலும் சரி அவர்கள் சொல்வார்கள் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். எங்கு போய் கேட்டாலும் சரி அவர்கள் சொல்வார்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். நான் இங்கே ஒரு மோசமான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். நான் அதை சொல்வதையே வெறுக்கிறேன். ஒரு இடத்திற்கு ஆர்ச் பிஷப் என்னை அனுப்பி வைத்தார். நான் வழியில் சிக்கிக் கொண்டேன். நான் ஒரு சர்ச்சுக்கு சென்றேன். அவர்களிடம் நான் சொன்னேன், ஒரு இரவு நான் இங்கே தங்க வேண்டும் என்று சொன்னேன். அதன் பாஸ்டரும் அவருடைய மனைவியும் இதை பற்றி உள்ளே ஆர்கியூ பண்ணுவதை கேட்டேன். நான் அவர்களிடம் சொன்னேன், பாருங்க, நான் உங்க வீட்டுல தூங்க கேட்கல, நான் இந்த சர்ச்சில் தான் தூங்க கேட்கிறேன். அவர்கள் என்னை அனுமதிக்கவில்லை. நான் அந்த இடத்தை விட்டு வெளியேறி ஒரு பள்ளிக்கு சென்றேன். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதுதான். அவர் உடனே என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் நலமா? நான் சொன்னேன், நான் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறேன். அவர் சொன்னார், அவர் சொன்னார், இங்கே அமருங்கள். எனவே அவர் என்னிடம் சொன்னார், அவர் அவருடைய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், அமருங்கள், இந்த கரண்டியை எடுத்து என்னோடு சாப்பிடுங்கள் என்றார். Sir, we finish. He said, Malam, he said, masallacin nan muke kwana. In kai sai ka kwanta. Sir. நான் அந்த பள்ளியில் தூங்கினேன். காலையில் அதிகாலையில் தொழப்படும் தொழுகைக்கு முன்னரே, நான் யார் என்பதை அவர் அறிவதற்கு முன்னரே நான் சலாம் மட்டும் தானே கூறினேன். எனவே நான் வேகமாக வெளியே வந்து விட்டேன். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டா நீங்க நினைக்கிறீங்களா இஸ்லாம் என்ற இந்த சக்தியை நம்மளால் முறியடிக்க முடியும் என்று? Our self-centered, self-seeking, self-glorifying Christianity, a Christianity that only thinks about himself. இஸ்லாம் எந்த அளவுக்கு முஸ்லிம்களிடையே ஜாதியை ஒழித்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அரேபியாவிலிருந்து இறக்குமதியானது இஸ்லாம் தான், முஸ்லிம்கள் அல்ல.
நாங்களும் எங்களுக்கு முன்னிருந்த முன்னோர்களும் ஒரு காலகட்டத்தில் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் தான், இந்துக்களாக இருந்து கொண்டிருந்தவர்கள் தான். ஆனால் எங்கள் முன்னோர்களில் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எடுத்த ஒரே ஒரு முடிவு, இஸ்லாத்தை நாம் ஏற்போம், நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அதுதான் தீர்வு என்று எடுத்த ஒரே ஒரு முடிவின் விளைவு என்னவென்று தெரியுமா? நான் இதற்கு முன்னர் என்ன ஜாதியில் இருந்தேன் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய தாய் தந்தையர்கள் என்ன ஜாதியில் இருந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களின் தாய் தந்தையர்கள் எந்த ஜாதிகளில் இருந்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. ஏன் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கூட அவர்கள் என்ன ஜாதி என்பதே தெரியாது, இஸ்லாத்தில் புதிதாக இணைந்தவர்களை தவிர. அந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த ஜாதிய இன பேதங்களை எல்லாம் வேறறுத்து விட்டது. எந்த ஒரு மதமும், எந்த ஒரு கொள்கையும், எந்த ஒரு மார்க்கமும், எந்த ஒரு அரசியல் கோட்பாடும் கூட இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த உலகில் விதைத்ததே இல்லை. நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன்.